சார் அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில பிறக்கிற குழந்தைகள் நம்ம ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்குமே ஜாதகம் ஒரே மாரி இருக்கிறதில்ல. அதுக்கான காரணம் என்ன சார்? அப்ப 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்ததாலும் 2 பேருடைய லாஜிக் கிரக நிலைகள் அதனுடைய விதிகள் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். இதை நாங்க எப்படி ராஜநாடி மெத்தட்ல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, இவருடைய பெயருக்கும் இவருடைய பெயருக்கும் என்ன வித்தியாசம்? இதுல ராஜேஷ் அப்படிங்கிறது ராஜா பிளஸ் ஈஸ். அப்ப ஈஸ் அப்படின்னாலே சனி நடக்கும். அப்ப ராஜா பிளஸ் ஈஸ், ராஜாங்கிறது வந்து சூரியனை குறிக்கக்கூடியது. அப்ப சூரியன் சனி காம்பினேஷன். ராகேஷ் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பிளஸ் சனி. அப்ப செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து இல்ல எந்த ஒரு பரிகாரமா இருக்கட்டும், எது பண்றதா இருந்தாலுமே அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப பொதுவா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பேசுறாங்க. இப்போ ஜோதிட சடங்குகள் அப்படிங்கிறதுக்குள்ள சார் இப்போ ஒருவேளை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே பிறக்கிற குழந்தை அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குமா லைஃப்? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடர் ராஜநாடி கா. பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல பிறக்கிற குழந்தைகள் நம்ம ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்குமே ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது, இல்லைன்னா ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அவருக்கு எழுதப்படக்கூடிய ஜாதகம் என்பது ஒரு பூமியில நம்ம பிறக்கிறோம். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு எழுதுறதுதான் ஜாதகம். அப்ப ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்னாவே இருக்கும். இப்ப லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 24 மணி நேரம் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு டைம் எடுத்தா 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம், ஒவ்வொரு ராசியில லக்னம் மாறுதுன்றப்ப எப்படி பார்த்தாலும் 2 பிள்ளைகளுக்குமே இடையில 2 நிமிஷம் வித்தியாசம், 1 நிமிஷம் வித்தியாசம் தான் இருப்ப லக்னமும் அதே தான் இருக்கும். இதையே என்ன செய்யறாங்கன்னா, கேபி அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து உப லக்னம் உப நட்சத்திரம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன பிரிச்சாலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரது கஷ்டம். அப்ப 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்ததாலும் 2 பேருடைய லாஜிக் வந்து கிரக நிலைகள் அதனுடைய விதிகள் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். இதை நாங்க எப்படி ராஜநாடி மெத்தட்ல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, இவருடைய பெயருக்கும் இவருடைய பெயருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா பெயர்களை வச்சு பலன் சொல்றது ராஜநாடி மெத்தட்ல ஒரு யூனிக் அப்படிங்கிறதுனால, இப்போ இவர் ஜாதத்துல ஒரு 3-4 கிரகங்கள் பவரா இருக்கு, இவர் ஜாதத்துல ஒரு 3-4 கிரகங்கள் பவரா இருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு எந்த கிரகங்கள் ஃபுல் பவரா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் பேர், இவருடைய பேர் வந்து கோபிநாத்னு வச்சுக்கோங்களேன். கோபிநாத் அப்படிங்கிறது புதன் சூரியனுடைய பேர். இவர் பேர் வந்து ஹரிஸ்ன்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா, இவருக்கு வெறும் புதன் சுக்கிரனுடைய பேர் வருது. அப்ப இவருக்கு வேற வாழ்க்கை, இவருக்கு வேற வாழ்க்கை லீட் ஆகி அப்படி சேஞ்ச் ஆகுன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர், இவங்களுடைய ஜாதக அமைப்பு, இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி தான் பலன் சொல்றோன்றதுனால பேசிக்கா ஒரு ஜாதகம் பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும், இப்ப 2 பேருக்குமே சிமிலரான பிரச்சனைகள் நடக்கும். இப்போ ஒருத்தர் கல்யாணம் டிலே ஆகும், ஒருத்தர் கல்யாணம் வேகமா நடந்து கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஆக மொத்தத்துல 2 பேருமே ஒரே பிரச்சனை அனுபவிக்க போறாங்க. வேற வேற வகையில வேற வேற மாடல்ல அனுபவிக்கிறாங்கன்றதுனால யார் என்ன மாதிரி பிரச்சனை அனுபவிப்பாங்க, இவங்க லைஃப்ல என்ன மிகப்பெரிய சிக்கல் இருக்கும், இவர் என்ன தொழிலுக்கு போவார், இவர் என்ன தொழிலுக்கு போவார்ன்றதெல்லாம் இவருடைய பேர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இவர் பேர்கள் எதை குறிக்குது, அந்த குறிக்கக்கூடிய பேர்களுடைய கிரகங்கள் இந்த ஜாதகம் 2 ஜாதகங்களும் எப்படி எப்படி இருக்குன்றதை பொறுத்து இவங்க 2 பேருக்கான பலன்களை மாற்றங்களை கொடுக்குறோம். வேற ஜோசியங்கள்ல இது பொதுவாக 2 பேருக்கு தனித்தனியா பலன் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர, நம்ம ராஜநாடி மெத்தட்ல பியூரா பேர்களையும் பயன்படுத்தி சொல்றதுனால ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்து சொல்ல முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சார் இப்போ ஒரு சில பெயர்கள்லாம் இருக்கும் சார். இப்போ இந்த ராஜேஷ், ராகேஷ் கிட்டத்தட்ட அது ஒரே மாதிரி தான் ரிசம்பிள் ஆகும். அந்த மாதிரி பெயர் வச்சாலும் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? ராஜேஷ் மற்றும் ராகேஷ், ஈஸ் அப்படிங்கிறதுல ராஜேஷ் அப்படிங்கிறது ராஜா பிளஸ் ஈஸ். அப்ப ஈஸ் அப்படின்னாலே சனி அர்த்தம். அப்ப ராஜா பிளஸ் ஈஸ், ராஜாங்கிறது வந்து சூரியனை குறிக்கக்கூடியது. அப்ப சூரியன் சனி காம்பினேஷன். ராகேஷ் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பிளஸ் சனி. அப்ப செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து கால் உடையிறது, கால் சம்பந்தமான பிரச்சனை, இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில். இப்ப நிறைய பேர் மணிகண்டன், சுப்பிரமணி, வேலுன்ற பேர்லாம் பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவரு, மெக்கானிக்கு, இது மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள். அப்புறமா இயக்கம் சொல்லும் பொழுது மருத்துவமும் கூட உடல் இயக்கத்தை நிறைய இந்த மணிகண்டன், சுப்பிரமணியன்ற பேருக்கும் மருத்துவத்துக்குள்ளேயும் இருக்கிறத பார்க்கணும். டிரைவரா இருப்பாங்க, மெக்கானிக்கா இருப்பாங்க, இதெல்லாம் இருப்பாங்க. ராஜேஷ் அப்படிங்கிற பேர் வந்து மேக்சிமம் வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஓன் பிசினஸ் பண்றவங்களா, ஏன்னா அவங்களுக்கு சூரியன் பவரா இருக்கு. அப்ப 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்து ஒரே செகண்ட்ல பிறந்து ஒரே ஜாதகம் இருந்தாலும் 2 பேர் ஜாதகத்திலையும் சனி சுக்கிரன், சனி சூரியன் புதன் 3 காம்பினேஷன்ல இருக்கும், செவ்வாய் காம்பினேஷன்ல இருக்கும். இவர் ஜாதத்துல அதே தான் இருக்கும். ஆனா இவர் ஜாதத்துல செவ்வாயும் சனியும் இயங்கும், இவர் ஜாதத்துல சூரியனும் சனியும் இயங்கும். அப்ப சூரியன் சனி காம்பினேஷன், சூரியன் சனி இயக்கத்துக்கு ஒரு பலனும், செவ்வாய் சனி காம்பினேஷன், செவ்வாய் சனி இயக்கத்துக்கு பலனும் சொல்லும் பொழுது டோட்டலாவே சேஞ்ச் ஆகிற லைஃப் நம்ம பேச முடியும்.
சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பரிகாரமா இருக்கட்டும், எது பண்றதா இருந்தாலுமே அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இப்ப பொதுவா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பேசுறாங்க. இப்போ ஜோதிட சடங்குகள் அப்படிங்கிறதுக்குள்ள ஜோதிடம் அப்படிங்கிறது சடங்கு கிடையாது. இருந்தாலும் ஜோதிடத்தையும் சடங்கையும் சமூகம் ஒருவாறாக பார்க்குது. காரணம் என்னன்னா, அந்த ஜோசியர்கள் வந்து சடங்கு சம்பிரதாயங்களை புகட்டக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, பொதுவா 2யுமே இந்த ஜோசியக்காரங்க ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஜோதிடத்துக்கும் சடங்குக்கும் தொடர்பு இல்ல. இருந்தாலும் இவங்க செய்யறதுனால அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியது. இருந்தாலும் ஆன்மீக ரீதியா பார்க்கும்பொழுது அது அருளோதயம்னு சொல்றாங்க. உதயத்திலேயே அருளோதயம். அருளோதயம்ங்கிறது வந்துங்க 3 மணில இருந்து 5 மணி. அதாவதுங்க சூரியனை நீங்க சாதாரணமா இப்ப சூரியனை பாக்குறீங்க. காலையில 5 மணிக்கு சூரியனை பாருங்களேன். உதிக்கிறப்ப சூரியன் 5 டு 6:30க்கு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா மேல வர வர சூரியன் என்ன ஆயிரும் அப்படின்னா சின்னதாயிரும். ஏன் சின்னதாகுது? இது தண்ணியில கிண்ணில ஊறி பெருசா வருதா மேல? ஒருத்தட்ட கேட்டேன். என்னன்னு கேட்டேன், கடல்ல இருந்து வெளியே வருதுல கொஞ்சம் வீங்கி வரும். அப்புறம் போக போக ட்ரை ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னாரு. இப்படித்தான் நம்ம காமெடியா அப்ப எதுக்குனால அப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த இந்த எட்ஜ் டிப்ல வந்து அது வந்து ஒளி விலகு விசைன்னு சொல்றாங்க. ஒளி விலகல்னு சொல்றாங்க. அப்ப சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே 7 நிமிடங்களுக்கு முன்னாலேயே ஒளி விலகல் கோட்பாட்டுல அந்த சூரியனை நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஆனா சூரியன் வரல. நம்ம நேர் கண் பார்வைக்கு சூரியன் தெரியல. பள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன் அதனுடைய ஒளி விலகல் கோட்பாட்டின்படி நம்ம கண்களுக்கு இப்படி பள்ளத்துல இருந்து அப்படி சைடு வாங்கி தெரியுது. அதனால சூரியனுடைய அந்த ஒளி விலகல் கோட்பாட்டுல பெருசா தெரியுது. அந்த சூரியனை நம்ம பார்க்க நம்மளுடைய ஒரிஜினல் சூரியனை பார்க்கும்போது அது இயல்பான ஒரு இதுல வருது. அப்ப இது மாதிரி ஒளி விலகல் கோட்பாடு, அதுக்கப்புறம் காலையில இருக்கக்கூடிய அந்த ஒளி வந்ததுக்கு அப்புறமா அந்த அட்மாஸ்பியர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஓசோனைஸ்டு ஏர்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சுவாசிக்கிறது வந்து O2, O3 அப்படிங்கிறது ஓசோனைஸ்டு ஏர்னு சொல்றாங்க. இப்ப காலையில அருளோதயத்துல ஓசோனைஸ்டு ஏர் தான் வந்து அட்மாஸ்பியர் ஃபுல்லாவே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால காலையில எந்திரிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தெளிவாகவும் நம்ம அறிவுபூர்வமாகவும். இப்போ பாரதியார் என்ன சொல்றாருன்னா, கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் அறிவே கடவுள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப அறிவு எவ்வளவு மிகுதியா ஒர்க் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆக்சிஜனுடைய கண்டென்ட். இப்போ மூளை எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்து ஒர்க் பண்ணுது. இப்ப நம்மளுக்கு சாப்பாட்டுல எனர்ஜியா ஒருத்தர் இருக்காருன்னா சாப்பிடாத வேலை பார்க்குற அப்படின்னு சொல்ற மாதிரி மூளைக்கு சாப்பாடுங்கிறது ஆக்சிஜன் தான். அப்ப அதிகமான ஆக்சிஜனை மூளை எடுக்கிறதுக்கு ஓசோனைஸ்டு ஏர் இருந்தால் ஈஸியா எடுத்துக்கும். அதனாலதான் காலையில் எந்திரிச்சு படிக்க சொல்றது. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் அப்ப என்ன செய்வேன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு காப்பி கொடுத்து வீட்டுல அம்மா அப்பா படிக்க சொல்றது காரணம் தான். அப்ப ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு சடங்குகள் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும், தியானம் செய்வதாக இருந்தாலும், ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும், அமைதியை நோக்கி நகர்வதாக இருந்தாலும், இதை செய்யறாங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அருளோதயத்துல செய்ய சொல்றாங்க. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அருளோதயம் காலை உதயம் துவங்கி உதயத்துக்கு முன்னாலே அருளோதயத்தில் எழுந்திருந்து விபூதி எடுத்து சிவசிந்தனையா இருத்தல்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்ப எந்திரிக்கணும்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நம்ம எந்திரிச்சிடணும். அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னால்ன்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்க, அந்த இடம் பேர் தான் பிரம்ம முகூர்த்தம். இதுல வந்து யாரும் கல்யாணம் பண்றது இல்ல. இப்ப சொசைட்டி வந்து புதுசா ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டு காலைல 3:45 போய் இவங்களே கோயிலை திறந்து கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டா போயிருக்கு. ஏன்னா கல்யாணங்கிறது ஊரை கூட்டி செய்யறது தான். இவங்க 3:45 எந்திரிச்சு பேய் மாதிரி போய் கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து என்னன்னா அப்படிலாம் செஞ்சா நம்ம பெரிய ஆளாயிருவோம், நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களாம் ஐன்ஸ்டீனா பிறந்துரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள நினைப்பே தவிர, எப்படி பார்த்தாலும் இப்படிலாம் போய் ஓடி போய் அந்த ஜோசியத்தின் அடிப்படையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் காது ஊத்துங்கிறதே பொதுவாகவே என்ன அர்த்தம்னா 4 பேர் சேர்ந்து நல்லா சமூகத்துக்கு ஃபுல்லா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்றதை சொல்றதுக்காக தான் அந்த கல்யாணமே தவிர, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா பிரம்ம முகூர்த்தத்துக்கு கோயிலுக்கே போத்தவில்லை. நீங்க பாட்டுக்கு சாமி ரூம்ல தாலியை கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சமூகத்துக்கு தெரியணுன்றதுனால இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல போறதுன்னா இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா நல்லதுன்ற மாதிரி ஜோசிகரன் சொல்றாங்க. எப்படி பண்ணாலும் கல்யாணம் பண்ணா ஜாதகத்துல இருக்கிறதா நடக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பண்றது, நல்ல நேரத்துல பண்றது, குளிகையில பண்றது, எதை செஞ்சாலுமே வாழ்க்கை மாறாது. நம்ம சொல்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நீங்க பிரம்ம முகூர்த்தத்தை செய்ய சொல்லி ஆன்மீகவாதிகள் சொல்றாங்களே தவிர, பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்றது, பிரம்ம முகூர்த்தத்துல அதை பண்றது இதை பண்றதெல்லாம் பண்ணா வாழ்க்கை மாறாது. உங்களுக்கு விதிப்படிதான் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். நீங்க ஆன்மீக ரீதியாக அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கு நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது பொதுவாகவே உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் உடலை பெற்றுக் கொள்வதுன்றது ஒரு ஐதீகமே தவிர, இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. நீங்க சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்களை சாதாரணமா செய்யுங்க. உங்களுக்கு லைஃப்ல வந்து தொடர்ச்சியா செய்யக்கூடிய விஷயங்களை ஆன்மீக ரீதியா போங்க. ஜோசிய ரீதியா இதை கொண்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்தோட இணைக்கிறது தேவையற்றது. சார் இப்போ ஒருவேளை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே பிறக்கிற குழந்தை அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குமா லைஃப் ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணுமே எந்த இதுல 24 மணி நேரத்துல எங்க குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன விதி அதான் நடக்கும். சரிங்களா? அது குழந்தை பிறக்கிற நேரத்துக்கும் அது பிரம்ம முகூர்த்தத்துல பிறந்ததுக்கும் அப்படின்றதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. சார் இப்போ ஒரு சிலர்லாம் இப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் குறிச்சிட்டு அந்த டைம்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி கூட அந்த குழந்தைய வந்து வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? அதுல ஏதாவது மாறுதல்கள் இருக்குமா? அவங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம்ங்கிறது ஜாஸ்தி இருக்குமா சார்?
இப்ப என்னன்னா இப்ப ஒருத்தர் வராரு, ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பின்னு ஒரு குழந்தை பிறகுது, அவருக்கு இன்னொரு சின்னு ஒரு குழந்தை பிறகுது. இந்த ஏ பி சி இவங்கெல்லாம் வந்து ஒரு மரபுல வராங்க. இப்ப டியை வந்து அரை மணி நேரம் தள்ளி பெத்துக்கிறதுனால இவர் எதுவும் ஒபாமா ஆயிர போறாரா, இல்லைன்னா ட்ரம்ப் மாதிரி ஆயிர போறாரான்னா இவங்க அப்பா அம்மா அவனுடைய மரபு தானே வரும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் அதை செஞ்சோன்னு. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஊழில் பெருவழியாவோட மற்றொன்று சூழினும் தான் முந்தோர்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா நம்ம வந்து அதை விட பெரிய வலிமையானது இல்லை. நம்ம என்னென்ன செய்யறோம்னா அறிவாளித்தனமா அதை செய்யறதான்னு நினைச்சு செய்வோம். கடைசியில நம்ம அது விதி அதுவா பெத்திருந்தா கூட நல்லா பெத்து வச்சிருப்போம். நம்ம கிரிட்டிக்கலா பெத்துக்கணுன்றதுக்கு விதி வச்சுட்டு என்ன செய்யணும், நம்மளே நம்ம கண் எடுத்து குத்திக்கிற மாதிரி அதாவே என்ன செய்யணும், அரை மணி நேரம் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணி அது ஒண்ணுக்கு முன்னாடி குழந்தையா வந்து பிறக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கிறப்ப சொல்லுவேன், நான் வந்து பொதுவாக இந்த ஆப்ரேஷன் சிசேரியனுக்கு நான் நாள் குறிச்சு தரதில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு விதி அது, இயற்கை என்ன செய்தோ அதை செய்யுங்க. அது இயற்கையா அதுக்கு என்ன விதியா இருக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உங்களுடைய மரபுல தானே பிறக்கும், வேற மரபுலையா பிறக்கும். வேற மரபுல பிறந்தா அது நல்லாவே இருக்காது. உங்க பிள்ளை உங்களை மாதிரி தான் இருக்கணும். அப்ப அப்படித்தான் பிறக்கும், இயற்கையா விட்டுருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நான் நிறைய பேர் ஒரு 80% பேருக்கு நான் பார்த்திருக்கேன், 90% பேருக்கு பார்த்திருக்கேன். நான் வேற ஜோசிக்காரங்கள்ட்ட போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, சார் ஒரு போனேன், அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார் அப்படின்னுவாங்க. அப்போ வெயிட் பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாலே பிறந்துடும் சொல்லுவேன். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னாலே பிறந்துடும். இது மாதிரி ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க 110 பேருக்கு மட்டும்தான் இவங்க சொன்ன டயத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி குழந்தையும் பிற்காலத்தில் வரும்பொழுது ஒண்ணுக்கு முன்னாம தான் வருது. நான் சொல்றது ஒண்ணுதான். இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு கரும்பு அறுவடை செய்யணும்னா 10 மாசம் பயிர் கரும்பு 10 மாசத்துக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும், வெட்டி நடவு செய்யணும் இல்லைங்களா. எதற்காக 10 மாசத்துக்கு முன்னாள் நடவு செய்யறோம் அப்படின்னா, இது 10 மாசம் கரும்பு 10 மாசம் கழிச்சு வெட்டும் பொழுது அன்னைக்கு பொங்கல் இருக்கணும் சரிங்களா. நான் என் இஷ்டத்துக்கு நான் ஜோசியரை பார்த்து நான் ஒரு இடையில ஒரு 5 மாசம் கழிச்சு தான் பண்ணணும். இந்த கரும்பு விளைஞ்சு வந்து நிற்கும், தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு போய் கரும்பு கட்டை போட்டு சந்தல் எப்படி இருக்கும். இது மாதிரி இது என்னைக்கு நிகழப்போகிறது, இது என்னைக்கு முடிய போகிறது, இது எங்கு போய் தீர்வாகுன்ற கணிதம் எல்லாம் போட்டுதான் சில கணிதங்கள் வச்சிருக்காங்க. இந்த ஜோசிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்படி ஒரு ஜாதகம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டாங்களே தவிர இந்த ஜாதகம் எந்த சமூகத்துல வாழ போகுது, இது மாதிரி இவங்களோட அப்பா அம்மாவுடைய கண்டிஷன் என்ன, இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. என்ன ஆகும் கடைசியில, இப்போதைக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஜோசியருக்கு ஜோசிய விதிகள் நிறைய இருக்குங்க. இப்ப நானே இருக்கிறேன்னா நான் இன்னைக்கு ஒரு விதி பேசுவேன், இன்னொரு 1000 ஜாதகங்கள் பாக்குறப்ப, இன்னொரு 10,000 ஜாதகங்கள் பாக்குறப்ப எனக்கு விதியிலே கொஞ்சம் டியூன் ஆகும். இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து இந்த செட்டப்ல நீங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இதே செட்டப் இருந்தாலும் கூட உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய எடிட்டிங்கும், உங்களுடைய ஸ்பீச் என்ன ஆயிரும்னா மாறிடும். அப்ப நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, என்னுடைய முட்டாள்தனமான ஒரு அறிவு இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறிவு இன்னும் எனக்கு என்ன ஆகும், டியூன் ஆகும். என்ன நம்பி நீங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. என்கிட்ட நீங்க என்ன கேட்கலாம்னா, நான் எப்ப வேலைக்கு போவேன், நான் எப்ப கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்ல என்ன நடக்கும்ன்றதை கேட்கலாமே தவிர உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை என்ன நம்பி எடுக்கக்கூடாது. அதனாலதான் நிறைய பேர் பேர் வைக்கிறதுக்கு ஐடியா கேட்கறப்ப, நீங்க தானே பிள்ளை பத்தீங்க, சந்தோஷமா நீங்களே பேர் வச்சுக்கோங்க. யாருன்னு தெரியாது, என்கிட்ட போய் பேர் கேட்கறீங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. என்ன உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அதுக்கு முன்னால, யாருன்னே தெரியாது, என்கிட்ட போய் உங்க பேரை, உங்க பிள்ளை வச்ச பிள்ளைக்கு வைக்கிற பேரை கேட்கறீங்க. நீங்களே சந்தோஷமா வச்சு கூப்பிடுங்க, விதிப்படிதான் நடக்க போகுதுன்றதுனால பயப்படாதீங்கன்னு சொல்லுவேன். எனவே இந்த மாதிரி டயத்தை மாத்தி போட்டு பெத்துக்கிறது, காலையில 3:45 பெத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாலாம் வாழ்க்கை மாறாது. என்ன விதியோ அது நடக்கும். நாங்க கேட்ட எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப பொறுமையா நிதானமா எங்களுக்கு பதில் அளிச்சீங்க. இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கங்க.